தேங்காய் நாரை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, சில பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இது யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக திரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா இந்த மாதிரி அம்மிக்கல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஷேப் கிடச்சிரும். சைட்ஸ் எல்லாம் அன்இவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு தையல் மிஷின்லையோ அப்படி இல்லைன்னா கையிலையோ வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சூப்பரான தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வீட்டிலே ரெடி ஆகிடும். நிறைய டைம் ஷேர் பண்ணிவிட்டேன், நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு இப்போ பாத்திரம் புதுசாக வாங்கிட்டு வந்ததையுமே விம் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நம்ம வீடுகளில் சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு மூழ்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா திரும்பவும் இருக்க நார்மல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கட் பண்ணின வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். என்ன தான் ப்ரீ சீசன் பண்ணியிருந்தா கூட திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சதையுமே வேறு பாத்திரத்தில் மாற்றின கையோட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணி ஆயிலை உள்ளே வெளியேன்னு சொல்லி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தலைமுறைக்கும் துருவே பிடிக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.